ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். சென்ற பதிவில் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்ம யோகத்தில் முதல் 30 ஸ்லோகங்கள் வரையில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 31வது ஸ்லோகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு விஷயம், அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தினந்தோறும். அவர்கள் அனைவருக்குமே அடியனுடைய நன்றிகள். ஒன்றை மற்றும் அடியன் உங்களுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த பகவத்கீதையை இறைவனுடைய அருள் இல்லாமல் யாராலும் இதை கேட்கவே முடியாதுங்க. அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல அவன் நினைத்தால் மட்டுமே இந்த பகவத்கீதையை உங்களால் கேட்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இன்று நீங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அடைய பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பெருமிதத்தோடு நினைத்து பார்த்து இந்த பதிவை கவனத்துடன் பக்தியுடன் தொடர்ந்து பார்த்து பயனடையும்படி இறைவனுடைய அருளை பெறும்படி அடியேன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 31வது ஸ்லோகத்துக்கு முன்னால் 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு பகவான் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்ப்போம். அந்தர்யாமியான பரமாத்மாவாகிய என்னிடம் ஒன்றிய மனத்துடன் எல்லா கர்மங்களையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு ஆசை அற்றவனாகவும் மமகாரம் அற்றவனாக மேலும் தாபம் அற்றவனாக ஆகி யுத்தம் செய் என்று கூறுகிறார். என்னவென்றால் என்ன கர்மம் செய்கிறாயோ அந்த கர்மத்தை எனக்கே அர்ப்பணம் செய்துவிடு. ஏனென்றால் அந்த கர்மங்களில் நானே உறைந்து இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அப்படி செய்துவிட்டு அது ஆசை என்பதே இல்லாதவனாக, மமக்காரம் என்றால் என்னுடையது என்ற நான் செய்கிறேன் என்ற செயல் அற்றவனாக இருந்து, மேலும் தாபமற்றவனாக என்றால் தாபம் என்றால் உச்சக்கட்ட மோகம் என்று சொல்லலாம், அடக்க முடியாத ஆசை என்று சொல்லலாம் இதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதவனாக தாபம் அற்றவனாக இருந்து யுத்தம் செய் அர்ஜுனா என்று கூறுகிறார். எந்த 31வது ஸ்லோகங்க, எந்த மனிதர்கள் குற்றம் குறை காணாதவர்களாக ஸ்ரத்தை உடையவர்களாக என்னுடைய இக்கொள்கையை எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ என்று கூறுகிறார். யார் இறைவன் மீது குற்றம் குறை காணாதவர்களாக, என்னடா இது நம்ம படைச்சிட்டு நாம் செய்கின்ற செயல்களை எல்லாமே கடவுளுக்கே அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்களே என்று கடவுள் அவர் உலகத்தில் பிறந்து பார்த்தா தான் தெரியும் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறதல்லவா. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்களாக, குற்றம் குறை எதுவுமே இறைவன் மீது காணாதவர்களாக இருந்து என்னுடைய இந்த கொள்கையை, அதாவது ஸ்வதர்மத்தை கடைபிடித்தல், ஆசை இல்லாதவனாக கடமைகளை செய்தல் என்ற இந்த காரியத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைத்து கர்மங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள். கர்ம பந்தம் தான் பிறப்பிற்கு தடையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கர்ம பந்தத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுகிறார்கள் அர்ஜுனா. ஆனால் எந்த மனிதர்கள் என்னிடம் குறை காண்பவர்களாக என்னுடைய இந்த கருத்தை ஏற்று நடப்பது இல்லையோ என்று கூறுகிறார். யார் அதெல்லாம் எப்படி கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும், நான் உழைக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு அதற்கு உண்டான பலன் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று பலர் நினைக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி நினைப்பவர்கள் அந்த மூடர்களை முழுமையான ஞானத்தின் அறிவு மயக்கம் அடைந்தவர்கள் என்று கூறுகிறார். அதாவது அவர்களுக்கு முழுமையான ஞானமானது அவர்கள் கிடைக்க பெறாதவர்கள், அறிவு மங்கிய நிலையில் இருக்கிறவர்கள் அவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா என்று கூறுகிறார். அப்படி அவர்கள் காரியத்தை எப்படி செய்வார்கள்? கோபம், குரோதம், தாபம், ஆசை ஆகிய எல்லா தேவையற்ற இந்த எண்ணங்களை எல்லாம் மனதில் கொண்டுதான் அவர்கள் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்வதால் அவர்கள் சீரழிந்து போனவர்கள் என்று அறிந்து கொள் என்று கூறுகிறார். 33வது ஸ்லோகம், எல்லா உயிரினங்களும் இயல்பை அடைகின்றன, அதாவது தம் இயல்புக்கு ஏற்றவாறு தன் வசமின்றி செயல் புரிகிறது என்று கூறுகிறார். இப்பொழுது
ஒரு பசுவிலிருந்து ஒரு கன்று பிறக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து யார் எழுந்து நடக்க சொல்லி கொடுக்கிறார்கள்? அது தானாகவே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறது. நடக்க ஆரம்பித்து தன்னுடைய தாயின் மடியை தேடி சென்று அது உணவருந்துகிறது. இப்படி வந்து எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் தன் வசம் இழந்து தன் இயல்பான செயலை தானே தேடி செய்கின்றன. அப்படித்தான் இறைவன் வந்து எல்லா உயிரினங்களையும் படைக்கிறார் என்று கூறுகிறார். அதை வந்து புரிந்து கொள் என்று கூறுகிறார். ஞானியும் தனது இயல்புக்கேற்றவாறு செயல் புரிகிறார். அதுபோல ஒரு ஞானி எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவன் கூறுகிறார் அல்லவா, இப்படி வந்து ஆசை இல்லாதவனாக, மமக்காரம் இல்லாதவனாக செயல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு மேலான சங்கல்பத்தை மேற்கொண்டு அதில் அசையாதவனாக ஸ்திர புத்தி உடையவனாக இருந்து ஒரு ஞானி வந்து அதையே தன்னுடைய இயல்பாக மாற்றிக்கொள்கிறான். அப்படி மாற்றிக்கொண்ட பிறகு அதில் வந்து ஒருவரது பலவந்தமான பிடிவாதம் என்ன செய்யும் என்று கூறுகிறார். இந்த பலவந்தமான பிடிவாதம் என்பது என்ன தெரியுமா? ஆசை, கோபம், குரோதம் போன்ற எண்ணங்கள் தான் பலவந்தமான பிடிவாதம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து அந்த ஞானியை என்னதான் செய்யும் என்று வந்து கேள்வி கேட்கிறார். அடியேன் வந்து பகவத்கீதையை வந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து கண்டிப்பாக அனைவரும் வந்து பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். புஸ்தகம் அடியேனிடம் கிடைக்குங்க. இந்த பகவத்கீதை புஸ்தகம் வந்து வெறும் ₹40 மட்டும்தான். நீங்கள் எவ்வளவு புஸ்தகம் வேண்டுமானாலும் 1000 புஸ்தகம் வரை வேண்டுமானாலும் அடியேனிடம் பெற்றுக்கொள்ளலாம். வேண்டும் என்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து புஸ்தகத்தை பார்த்து கொண்டே படித்து கொண்டே அடியேன் சொல்வதை கூறும் பொழுது இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆழமாக மனதில் பதியும். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடியேன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வந்து பல இடங்கள் கொஞ்சம் திக்கத்தான் செய்கிறது இல்லையா? அடியேன் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற வீடியோவை அப்படியே தாங்க அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன். இதில் வந்து எந்த ஒரு எடிட்டும் பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உதவி செய்வதற்கு இந்த சின்ன சின்ன எடிட்டெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து கால அவகாசம் இல்லை. அடியேன் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எல்லா வேலைகளும் பார்த்து கொண்டு இந்த பகவான் ஏதோ இந்த மாபெரும் பாக்கியத்தை அடியனுக்கு அருளி இருக்கிறார். அந்த பகவத்கீதையை கூறக்கூடிய பாக்கியத்தை அருளி இருக்கிறார். ஆகவே வந்து என்னால் முடிந்தவரை ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் எடிட் மட்டும்தாங்க பண்ணிட்டு அனுப்பிச்சிட்ருக்கேன். ஆகவே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் அடியனுடைய இந்த பிழைகளை மன்னித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து 34வது ஸ்லோகம். சரிங்களா? ஒவ்வொரு புலனுக்குரிய நுகர்ச்சி பொருளிலும் விருப்பு வெறுப்புகள் மறைந்து இருக்கின்றன என்று கூறுகிறார். அப்படித்தானுங்க. இப்போ வந்து ஒரு உணவு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து ஒரு தக்காளி சாதம் இருக்கிறது, வெண்பொங்கல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானால் பிடிக்காது. ஒருவருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லையா? அதே போல இந்த ஐம்புலன்களுக்கு கீழே வந்து உள்ள எல்லா ஆசைகளிலும் விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது. மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாது. இன்னைக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எது பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை வந்து மனமு வந்து ஏற்று திருப்தி அடைய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனெனில் அவ்விரண்டும் தான் அவனுடைய மேன்மை பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெரிய எதிரிகள் என்று கூறுகிறார் இல்லையா? இந்த ஒன்று கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கமானது அதை கிடைக்க வேண்டும் என்று வந்து அந்த மனம் வந்து அதை தேடி செல்கிறது. அப்படி அதை தேடி செல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் கிடைக்காத பொழுது அதை வந்து தவறான வழியிலாவது அடைந்து விடுவோமா என்கின்ற ஆசை வந்து மனதில் ஏற்படுத்துகிறது. ஆகவே வந்து இந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்க கூடாது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதை மட்டுமே கடைபிடித்தாலே போதுங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்பொழுது வந்து அடுத்தது 35வது ஸ்லோகம். நன்கு கடைபிடிக்கப்பட்ட பேருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை இருப்பினும் தன்னுடைய தர்மம் மிகவும் உயர்ந்தது என்று கூறுகிறார்.
இந்த வாக்கியத்தை வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அடியேன் வந்து இப்பொழுது வந்து விளக்கமாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் இறப்பதும் மென்மையை தரும். இதுவும் புரியாதுங்க. இப்பொழுது வந்து அடியேன் விரிவாக கூறுகிறேன். மக்கள் இந்த பிரம்மதேவன் வந்து மக்களை படைக்கும் பொழுதே அவர்களுடைய வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு மக்களை படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது 4 வகையாக மக்களை பிரித்து படைக்கிறார். அது வந்து பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இவர் இப்படி வந்து 4 வகையாக அவர்களை வந்து பிரித்து படைக்கிறாருங்க. அவருக்கு அதாவது வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு எவருக்கு எந்த கடமை சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அது சாஸ்வதம், அது ஸ்வதர்மம் ஆகும். ஸ்வதர்மம் என்றால் ஒருவர் சாஸ்வதமான தர்மம், அதாவது கடைபிடிக்கப்பட வேண்டிய தர்மம், இதைத்தான் ஸ்வதர்மம் என்று கூறுகிறார். இப்பொழுது வந்து எல்லாருக்கும் பொதுவானது என்ன என்றால் பொய், கவடம், திருட்டு, ஹிம்சை, ஏமாற்றுதல், விபச்சாரம் முதலிய தீய செயல்கள் எவருக்கும் ஸ்வதர்மம் அல்ல. சரிங்களா? மேலும் பயன் கருதி செய்யப்படும் காமிய கர்மங்களும் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய கர்மம் இல்லை என்று கூறுகிறார். இப்படி இந்த தீய செயல்களை செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த பயன் வேண்டும், இந்த காரியம் செய்தால் இந்த பயன் எனக்கு கிடைக்குமா என்று வந்து ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் பலனை எதிர்பார்த்து ஒருவன் காரியத்தை செய்யக்கூடாது என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுவான தர்மம் என்ன என்று கூறுகிறார். எல்லா வர்ண ஆசிரமத்தை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு தகுதிகளாவன என்ன என்றால் கடவுள் பக்தி. சரிங்களா? அதுக்கு பிறகு உண்மை பேசுதல், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், மனம் புலன் கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம், அகிம்சை, திருடாமை, திருப்தி கொள்ளுதல், கருணை, தானம், பொறுமை, தூய்மை ஆகியவை ஆகும். இது வந்து எல்லோருக்குமே பொதுவான ஸ்வதர்மம் ஆகும். இப்போ வந்து இப்போ நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், என்ன கேட்கிறார் பகவான் வந்து, பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை இருந்தாலும் தன்னுடைய தர்மம் உயர்ந்தது என்று வந்து நீ கருதக்கூடாது என்று பகவான் அர்ஜுனன்கிட்ட சொல்றார் இல்லையா? அதுக்கு உண்டான பதிலை நாம் பார்ப்போம். யுத்தம் புரிவதுதான் துஷ்டர்களை தண்டிப்பது, யுத்தம் புரிவது துஷ்டர்களை தண்டிப்பது முதலியன என்ன சத்திரியர்களுடைய ஸ்வதர்மம். அதில் வந்து அகிம்சை, அமைதி முதலிய பண்புகள் குறைந்து காணப்படுகின்றன. இப்பொழுது வந்து ஒருவனை தண்டிக்கும் பொழுது அது அகிம்சையோ என்று அரசன் நினைக்கக்கூடாது. அது அகிம்சையாக இருந்தாலும் அதை வந்து கடமையாக ஏற்றுக்கொண்டு அவன் செய்ய வேண்டும். ஆனால் இந்த அகிம்சை, அமைதி இதையெல்லாம் வந்து பிராமணர்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி வந்து இரண்டையும் வந்து வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது பிராமணர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஸ்வதர்மத்தை காட்டிலும் சத்திரியனுக்கு வந்து இந்த குணக்குறையானது இருக்கத்தான் செய்யும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். அதை வந்து பெரிதாக பொருட்படுத்தக்கூடாது. அதே போல வந்து இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார். வைசிய தர்மமான வேளாண்மை முதலிய கடமைகளில் ஹிம்சை முதலிய குறைகள் காணப்படுகின்றன. இப்போ வந்து வைசியர்கள் என்றால் வந்து வேளாண்மை செய்யக்கூடியவர்கள். இப்பொழுது வந்து அடியன் வந்து பிராமணர்கள் வந்து வேதம் கற்றுக்கொள்ளுதல், வேதம் கற்றுக் கொடுத்தல், ஹோமம் வளர்த்தல், யாகம் செய்தல் போன்றவை பிராமணர்களுக்கு உரிய தர்மம் ஆகும். சத்திரியனுக்கு சத்திரியன் என்றாலும் அரசன் தான், அரசனுக்குரிய தர்மம் சத்திரிய தர்மம் ஆகும். வைசியர்கள் என்றால் வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள். இப்படி இவர்கள் தான் வந்து வைசியர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அதற்கு பிறகு சூத்திரன் என்றால் மக்களுக்கு பணிவிடைகளை செய்பவன், பணிபுரிபவன். இவர்கள் தான் வந்து சூத்திரன் என்று கூறப்படுகிறான். இப்படி வந்து யாராக இருந்தால், இப்போ சூத்திரன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து அவர்கள் தான் வந்து துப்புரவு பணியை புரிகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வந்து தேவையில்லாத ஹிம்சை, இந்த குப்பைகளில் எடுக்கும் பொழுது அதை வந்து சுத்தம் செய்யும் பொழுதோ அவர்கள் வந்து அந்த உடல் சுத்தத்தை வந்து அவர்கள் வந்து
பொருட்படுத்த முடியாது இல்லையா? அவர்கள் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய பணி அதற்கேற்ற போல் அவர்கள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இதுவே வந்து பிராமணர்களுக்கு பொருந்தாது. அவர்கள் வந்து பரிசுத்தமுடன் இருந்துதான் அவருடைய காரியத்தை புரிய வேண்டும். இப்படி வந்து ஒவ்வொரு வர்ணத்தார்கள் செய்கின்ற பணியிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதில் வந்து ஒருவருக்கு மற்றொருவருக்கும் குணக்குறை இருக்கிறது. அப்படி குணக்குறை இருப்பதை நீர் வந்து பொருட்படுத்தக்கூடாது அர்ஜுனா. அதை அது பிராமணருக்கு அகிம்சை என்பது இருக்கிறதே, எனக்கு இல்லையே, அப்படியெல்லாம் நீ வந்து நினைக்கக்கூடாது. உன்னுடைய சத்திரிய தர்மம் என்னவோ அதை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் என்றால், ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதில் இறப்பதும் மேன்மையே தரும் என்று கூறுகிறார். அது என்னங்க? ஸ்வதர்மத்தை கடைபிடித்தால் வந்து இறப்பையே சந்திக்க வேண்டுமா என்றால் அதற்கும் வந்து புராண கதைகள் இருக்கிறது. சிபி என்ற அரசன் வந்து அரசனாகப்பட்டவன் அடைக்கலம் கேட்டு வருபவனுக்கு அபயம் அளிப்பதே அவனுக்கு மாபெரும் ஸ்வதர்மம் ஆகும் இல்லையா அல்லவா? அதே வந்து மேலான ஸ்வதர்மமாக அவர் மேற்கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புறாவை துரத்தி கொண்டு ஒரு கழுகு வருகிறது, சரிங்களா? அந்த புறாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடலில் உள்ள சதையை பீத்து இந்த கழுகிற்கு கொடுத்து தான் இறந்து போனாலும் பரவாயில்லை என்கின்ற பணியை செய்து அவன் மேன்மை அடைகிறான். இதுதான் வந்து ஸ்வதர்மம் என்று கூறப்படுகிறது. இப்படி வந்து பல கதைகள் இருக்கிறதுங்க. அதே போல வந்து இது வந்து புராண கதை, சரிங்களா? இப்போ வந்து நம்முடைய முன்னோர்களுடன் வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி இல்லையா? அவர் வந்து என்ன செய்கிறாரு? அகிம்சையே வந்து மேலான ஸ்வதர்மமாக கடைபிடித்தார் இல்லை அல்லவா? அவர் வந்து இறக்கும் தருவாயில் வந்து கோட்சே அவரை சூட் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த கோட்சே மேல ஒரு கோபமோ குரோதமோ தாபமோ எதுவுமே அற்றவனாக இறைவனை நினைத்து அவருடைய மனதை வந்து ஸ்திரமாக ஆக்கிக்கொண்டு ஹே ராம் என்று கூறிக்கொண்டே வந்து தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்து இறைவனுடைய நாமத்தை கூறி இறைவனடி சேர்ந்தார் அல்லவா? இதுதான் வந்து ஸ்வதர்மம் என்று கூறப்படுகிறது. அதுபோல வந்து ஒருவன் சுவாமி விவேகானந்தர் கூட ஒரு அற்புதமான விஷயத்தை கூறியிருக்கிறாருங்க. என்ன என்றால் வந்து ஒருவன் சாகும் தருவாயில் தனக்கு என்று வைக்கப்பட்டு இருந்த ஒரே ஒரு கவலை சோற்றை, அந்த ஒரே ஒரு வாய் சோற்றை வந்து அவர் சாப்பிடாட்டி இறந்து போயிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதற்காக பசி என்று வந்த மற்றவனுக்கு அந்த ஒருவாய் கவலத்தை கொடுத்துவிட்டு இறந்து போனால் அவனுக்கு வந்து மறுபிறவி என்பதே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு வந்து இறைவனடி சேர்ந்து விடுகிறான். இறைவனுடன் ஒன்றர கலக்கின்ற முக்தி நிலையை அடைந்து விடுகிறார் என்று வந்து சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். இப்படித்தான் வந்து ஒவ்வொருவரும் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பகவத்கீதையானது கூறுகிறது. இந்த பகவத்கீதை கூறும் கருத்துக்கள் எல்லாம் ஞானம் மிக்க ஆழமான கருத்துங்கள்ங்க. இதையெல்லாம் கேட்பதற்கு கண்டிப்பாக நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன் இப்பொழுது இதை கூறுகிறேன் என்றால், உண்மையில் அடியேன் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும் பொழுது மனம் வந்து ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறேன் என்கின்ற ஒரு மன திருப்தியானது அடியனுக்கு இருக்கிறது. உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு விஷயத்தை கேட்டோம் என்ற திருப்தியானது அடைய வேண்டும் என்று உங்களுக்காகவும் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இப்பொழுது வந்து அடுத்தது வந்து இதையெல்லாம் கேட்ட அர்ஜுனன் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கொஸ்டின் கேட்கிறாருங்க. அர்ஜுனன் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால் 36வது ஸ்லோகம்ங்க. கிருஷ்ணா, பின் இந்த மனிதன் தான் விரும்பாவிட்டாலும் பலவந்தமாக தூண்டப்பட்டவன் போல எதனால் ஏவப்பட்டு பாவத்தை செய்கிறான் அப்படின்னு கேட்கிறாருங்க. அதற்கு வந்து தானே விரும்பாவிட்டாலும் ஏன் பாவம் செய்கிறான் அப்படி என்று கேட்கிறார். அதற்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அற்புதமான பதிலை கூறுகிறார். அது வந்து அந்த பதில் என்ன என்பதை அடியேன் வந்து அடுத்த பதிவில் கூறுகிறேன். அற்புதமான விஷயத்தை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.